ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் சோயாபன் கிரேவி எப்படி செய்வேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சோயாபன்னை வந்துட்டு வெந்நீரில் வந்துட்டு போட்டு ஊற வைக்கணும். தண்ணி வந்துட்டு லைட்டாக கொதி வந்ததோடையே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த ஹீட்லேயே அது வந்துட்டு நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா பட்டை வகைகள் எல்லாமே, அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்ப நேரம்லாம் வதங்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நான் பூண்டும் இஞ்சியையும் வந்துட்டு தட்டி சேர்த்துருக்குறேன். அது போல் தட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை நிறையா செய்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தாலுமே பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால். கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்க, 2 சின்ன சைஸ் தக்காளி, அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னாக்கா மூடி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமே வதங்கி போயிடும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு அதில் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குனிங்கன்னா, எதுக்காக வந்துட்டு எண்ணெயோடு போட்டு மஞ்சள் தூளை போட்டு வதக்குறோம் அப்படின்னாக்கா, எண்ணெயிலே மஞ்சள் தூள் போட்டோம்னா கொஞ்சமாக தான் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த கொஞ்சமாக சேர்க்குறது கலர் கொஞ்சம் நிறையா தெரியணுங்கிறதுக்காக எண்ணெயோடையே போட்டு வதக்குனோம்னா கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் வேகிற மாதிரியெல்லாம் அவ்வளோ நேரம்லாம் வதக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம அதை வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு தேவையான அளவு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்துட்டு கட் பண்ணி அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையுமே சேர்த்துருக்கேன், அதுபோல் நீங்களுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து வேகிறதுக்கு நம்ம தண்ணி தான் ஊற்றி வேக வைக்க வைப்போம். அதனால் ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு உங்களுக்கு இப்போவே ஃபுல்லாக தேவையான அளவு போட தெரிஞ்சாலும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னாலுமே லாஸ்ட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க அது வேகிறதுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், சாதத்தில் போட்டு சாப்பிட வேணும்னாக்கா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இல்லை சைடிஷாக வச்சு வேணும்னாக்கா தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதை மூடி போட்டு, ரொம்ப நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருந்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலானா, சிக்கன் மசாலா லைட்டாக சேர்த்துருக்குறேன்னா, எதுக்காகனா அந்த சிக்கன் கிரேவியோட ஃப்ளேவர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சிக்கன் மசாலா லைட்டாக சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவுமே போடலை. அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது வேக விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு. அது வெந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். அது போல் நீங்களும் லைட்டாக தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும் அப்படின்னாக்கா தண்ணியுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது போல் தான் நான் செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.